Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ தான் COE 2026 பேட்சுக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் வீடியோ. இந்த வீடியோல வந்து எதை பத்தி சொல்ல போறேன்னா உங்களுக்கு என்ரோல்மென்ட் நம்பர் வந்து எப்போ சென்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு ஹார்ட் காப்பி வேணாம் சாஃப்ட் காப்பியா வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் புக்ஸ்ன்னு நிறைய பேர் செலக்ட் பண்ணிப்பீங்க. அவங்க எல்லாமே ஆன்லைன்ல எப்படி புக்ஸை டவுன்லோட் பண்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே, நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல வந்து வீடியோ பார்ப்பீங்க. இப்போ நம்ம சேனல்ல உள்ள ஃபீச்சர்ஸ் பத்தி நான் ஷார்ட்டா வந்து சொல்லிடுங்க. நம்ம சேனல்ல யூனிவர்சிட்டி அப்டேட் வந்து போட்டதுக்கு அப்புறமா நீங்க கூகுள்ல போய் யூனிவர்சிட்டி நேம் டைப் பண்ண அவசியம் இல்லை. இங்க லிங்க்குங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற எல்லா யூனிவர்சிட்டியோட லிங்க்குமே ஷோ ஆகும். அதிலே வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் வாட்ஸ்அப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து அந்த யூனிவர்சிட்டி லிங்கை கிளிக் பண்ணுங்க, டேரெக்டாக அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து கூகுளில் போய் நீங்கள் யூனிவர்சிட்டி நேம் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுவோன்னா அது எல்லாத்தையுமே ஷார்ட் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நீங்கள் நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை கம்யூனிட்டி டேப் வந்து எல்லாருக்கும் ஷோ ஆகுதான்னு பாருங்க. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் இந்த கம்யூனிட்டி டேப் வந்து ஷோ ஆகும். இந்த கம்யூனிட்டி டேப் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் வந்து ஷோ ஆனிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டேரெக்டாக வந்து உங்களுக்கான அப்டேட்டை பற்றி போயிடலாம். இப்போ என்ரோல்மென்ட் நம்பர் வந்து எப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து எக்ஸ்ட்ரீட்டிங் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இவங்க நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி அட்மிஷன் எப்படி போடணும் டெமோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு நம்ம சேனலில் செக் பண்ணிப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரீட்டிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து அட்மிஷன் போடும்போது எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இங்கே கொடுத்து கெட் ஓடிபிங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை அண்ட் ஜெனரேட் ஓடிபிங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும் எஸ்எம்எஸ்ஸாக. அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் PDF வந்து இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி வந்து பேமெண்ட் ரெசிப்ட் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. பக்கத்துலேயே வந்து கமாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கமாண்டுங்க ஆப்ஷனில் வந்து ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஏதாச்சும் தப்பாக வந்து அப்லோட் பண்ணா அந்த கமாண்டுங்க ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன மிஸ்டேக்காக அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு. அப்போ வந்து அவங்க வந்து எடிட் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணி திருப்பி வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் டெய்லியுமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதில் ஏதாச்சும் கமாண்டுங்க ஆப்ஷனில் வந்து எடிட் ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி திருப்பி வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா அது ரீஃபண்டுக்காக பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கமாண்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் எனபிள் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எடிட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து அவங்க எனபிள் பண்ணால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒன்ஸ் டெய்லியுமே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. என்ரோல்மென்ட் நம்ம வந்து எப்படி சென்ட் பண்ணுவாங்க, எதில் சென்ட் பண்ணுவாங்க நான் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து எப்படி வந்து உங்கள் புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் அந்த லேர்னருக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படியே தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிப்பாங்க எல்லாத்தையுமே. அதேமாதிரி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்புமே அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யாராவது எலிஜிபிள் நான் ஒன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்காலர்ஷிப் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். போத் பாய்ஸ் கேர்ள்ஸுக்குமே அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணால் அங்கே வந்து இ-சலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அந்த இ-சலாம்ங்க ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எது படிக்கிறீங்களோ அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஜினா யூஜி சூஸ் பண்ணணும், பிஜினா பிஜி சூஸ் பண்ணணும். அதிலே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. டிப்ளமோனா டிப்ளமோ, சர்டிஃபிகேட்னா சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் நீங்கள் யூஜியில் வந்து என்ன படிக்கிறீங்கன்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள எல்லா செமஸ்டர் வைஸ் உள்ள எல்லா புக்கு லிங்க்குமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வியூவும் பண்ணிக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து புக்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் புக்ஸ் வந்து நீங்கள் வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 1000 rupees வந்து பே பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கே வந்து புக்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த டைம் வந்து புதுசாக இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போன டைமுங்க அப்படி இல்லை. போன டைம் எல்லாருமே வந்து கம்பல்சரி வந்து அந்த புக்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ரோல்மென்ட் நம்பர் வந்து எதில் சென்ட் பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி அட்மிஷன் டெமோ வீடியோலையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதில் தான் உங்களுக்கான என்ரோல்மென்ட் நம்பர் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் என்ரோல்மென்ட் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.